அவர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. முருகனுடைய அறுபடை வீடுகளில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் விருப்பமான ஒரு இடம்னா பழனி கோவில். இந்த பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த சித்தர் பார்த்தீங்கன்னா தன் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு மாற்றங்களும் அதிசயங்களும் ஏற்படுத்தியிருக்காரு. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மாற்றி அமைத்திருக்காருன்னே சொல்லலாங்க. சுவாமிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மகான்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக இவரை பழனியில் அருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் காரில் இவரிடம் பார்த்தீங்கன்னா பணத்தை கொட்டினாலும் இவர் எப்போதுமே அதை ஏற்கவில்லைங்க. ஒரு காசு கூட வாங்க மாட்டார். எப்போதுமே அவருடைய சகோதரர் குடிசையில் தான் இருப்பார். எப்போதாவது சாப்பிடுவார். மேலும் இவர் நிகழ்த்திய ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு எதிரே இருக்கக்கூடிய இடுமன்மலையில் சில காலம் தங்கியிருந்திருக்காரு. பல நேரங்களில் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாதுங்க. உச்சி வேளையில் கொளுத்துற வெயில மலைக்கு மேலே ததிக்கின்ற பாறையில் அமர்ந்து தியானத்தில் இருந்திருக்காரு. பெய்யின கொட்டுற மலையில கூட முழுக்க முழுக்க நினைத்தபடி பாறையில் படுத்திருந்திருக்காரு. இயற்கையினுடைய சக்தி இவரை பார்த்ததே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ஒரு முறை தியானத்தில் இருந்திருக்காரு. பேச்சற்று கிடந்ததை பார்த்து சேலத்து பக்தர் ஒருவர் பார்த்தீங்கன்னா இவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு போயிட்டாங்க. அங்கு சுவாமிகளை பரிசோதித்த மருத்துவருமே மூச்சே இல்லை, இறந்து விட்டாருன்னு சொல்ல இவரை மாற்றறைக்கு எடுத்து சென்றிருக்காங்க. அடுத்து சில மணி நேரங்களே சுவாமிகள் பார்த்தீங்கன்னா பழனியில் ஒரு மலையில் தவத்தில் இருந்ததாகவும் மாற்றரே சுவாமி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. இப்படி சித்தர் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்களும் அதிசயங்கள் நிகழ்த்திய பிறகு பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைந்திருக்காரு. இவருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து சென்றாலே சிறந்த மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இவருடைய தரிசனத்தை காண பார்த்தீங்கன்னா காலை 7 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 முதல் இரவு 8 மணி வரையும் கோவிலினுடைய நடை திறந்திருக்குங்க. இவருடைய அருள் வாக்கின்படி பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்களில் மேஷராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்காங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்கள்னாவே நீதிமான்கள்னே சொல்லலாம். உங்களுக்கு ராசியில் நீங்கள் முதலாவதாக இருப்பதால் எப்பயுமே முதலாவதாக இருக்க வேண்டும்னு என்ன இருக்கோ இயல்பிலே உங்களுக்கான ஒரு குணனே சொல்லலாம். பெரும்பாலும் கோபக்காரர்களாகவும் அநீதியை கண்டு பொங்கக்கூடிய நபராகவும் இருக்கீங்க. எதிலும் எவரையும் சார்ந்திருக்க உங்களுக்கு பிடிக்காது. கூட்டமாக நண்பர்களோடு உறவினர்களோடு கூடிதான் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் துடிப்பும் வேகமும் அதிகம் உங்கள்கிட்ட இருக்குங்க. எவரையும் எளிதில் நம்பிவிட மாட்டீங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா தப்பி தவறியும் நடக்க மாட்டீங்க. பிறகு அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரோகம் செஞ்சால் அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. எதிலுமே தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க. அப்படி முடிவு எடுத்துட்டிங்கன்னா யார் சொன்னாலும் அதை மாற்றிக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேலே உங்களுக்கு படிப்படியாக முன்னுக்கு வருவீங்க. இவங்க மத்திய வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 45க்கு மேலே பெரும் சாதனைகளை படைத்திருப்பீங்க. முன்கோபம் மட்டும் இவங்களுடைய பலவீனன்னே சொல்லலாம். இருந்தாலும் கோபத்தில் உள்ள நியாயத்தை இருப்பவங்களிடம் புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகிடுவீங்க. இப்படி பார்த்தீங்கன்னா உயர்வான குணங்கள் நிறைந்த மேஷராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்து இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க. தொடர்ந்து மேஷராசி நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட்டு வருவதோ, குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக விளங்கிடுங்க. கிரகநிலை ரீதியாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும், தொழிற்ஸ்தானத்தில் சூரியனும், செவ்வாய் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் புதன், சனி, ராகுன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்மந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் பல நல்ல பலன்கள் உங்களுக்காக காத்திருக்கு. மன மகிழும் சம்பவங்களும் நடக்க போகுது. மனக்கவலை இனி குறையுங்க. எல்லா வகையிலும் சாதகமான பலன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டபடி பயணங்கள் செல்ல முடியும். தொழிற்ஸ்தானத்தில் கிரகங்கள் வலிமையாக இருப்பதால் கூடுதல் லாபம் பெறுவீங்க. தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலாக நீங்கள் இனி செயல்படலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அலுவலக வேலைகள் உடனே நடக்க போகுது. நல்ல பெயர் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனை கேட்பதை தவிர்த்திடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். பெண்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீங்க.
அரசியல் துறையினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பதவிகளும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையடைய கூடுதல் கவனத்தோடு செயல்படலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து மிதுன ராசியில் இருக்க போகுதுங்க. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர போகிறாரு. சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலே முடியக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்து இருக்காரு. இதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்புன்னு அனைத்து விஷயங்களுமே நன்றாக இருக்கும். படிப்படியாக தொழிலில் முன்னேற்றம் உண்டு. எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாதுனாலும் நீங்கள் உணர்ந்து கொள்வது நல்லது. உங்களுக்காக முதல்ல நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. உங்களுக்காக யோசிக்கும் போது மட்டும்தாங்க குடும்பம், தொழில், நண்பர்களே எல்லோரும் உங்களை தேடி வருவாங்க. கிரக நிலைகள் அற்புதமான அமைப்பில் இருப்பதால் நல்ல ஏற்றம் உண்டு. உடற்பயிற்சியை கைவிடாமல் கடைபிடித்துவது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. மனசோர்வு, மனக்கலக்கம் ஏதோ ஒன்றை இழந்தது போல உணர்வுகள் தோன்றலாம். அதே போல் இந்த நேரத்தில் அசையும் அசையா பொருட்களுடைய சேர்க்கை உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. முதலீடுகள் நன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் இருப்பதும் நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்புன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக அமையும். இந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தேவையில்லாதவற்றை சிந்திக்காம குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது. இந்த நேரத்தில் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்கு தேவையான வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்குங்க. தொழில் போட்டிகள் விலகும். தேவையான நிதியுதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உற்சாகமாக பணிகளை கவனித்தாலே அலுவலக வேலைகளை தாமதம் இருக்காது. புதிய வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா சாதகமான பலன் உண்டு. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். வாழ்க்கை துணையோடு இன்ப சுற்றுலா சென்று மகிழ்வீங்க. அடுத்ததாக வரக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த சண்டைகள் அனைத்து நீங்கும். கணவன் மனைவி இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைங்கள் மூலம் பெருமை உண்டு. புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை உண்டு. தாய் வழி உறவினர் மூலம் உதவிகள் கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்து முடியுங்க. பாராட்டுகளால் மன நிம்மதி உண்டாகும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும். பண வருத்தம் எதிர்பார்த்தபடி இருக்குது. ஆன்மீக எண்ணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்து விலகுங்க. தேவையான பண உதவி கிடைக்க போகுது. தொழிலில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு மறையும். அலைச்சலை தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதற்கான பலனும் உண்டு. எதிர்பார்த்த லாபமும் உண்டுங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா துர்கியம்மனை வணங்கி வர எல்லாம் நன்மையாக மாறும். வீண் அலைச்சல் குறையும். அதிர்ஷ்ட கிழமையாக ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி அமைந்திருக்கு. சந்திராஷ்டம தினங்களாக 10, 11, 12, அதிர்ஷ்ட தினங்களாக 18, 19 அமைய போகுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானே ராசிநாதனாக நீங்கள் கொண்டு இருப்பதால் உஷ்ண உடலை பெற்றவங்க கூட சொல்லலாம். பல நற்பணங்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் நிறைந்திருக்கீங்க. தொடர்ந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வர எல்லாமே நன்மையாக மாறும். வாரம் வாரம் சென்று வழிபட முடியலனா கூட மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் முருகனுக்குரிய விசேஷ தினங்களாக பார்த்தீங்கன்னா கிருத்திகை, சஷ்டி தினங்களில் வழிபட்டுவாங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்தாலே செவ்வாய் பகவானின் அருள் எப்போதும் உங்களுக்கு உண்டுங்க. அதே போல் ரத்தம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்ததுன்னு சொல்லலாம். வருடத்திற்கு 1 இல்லைன்னா 2 முறை ரத்த தானம் செய்வதும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. அசைவு உணவு உண்பவராக இருந்தீங்கன்னா எக்காரணம் கொண்டு செவ்வாய்க்கிழமை நாள உணவு எடுத்துக்கொள்வதை தவிர்த்திடுங்க. அதே போல் பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவு, பிஸ்கெட் போன்றவற்றை உணவாக கொடுத்து வந்தாலே பைரவருடைய அருள். இந்த நேரத்தில் தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. லாபம் கூடுதலாக கிடைக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம், தொழில் தொடர்பான கடித போக்குவரத்து சாதகமான பலனை தருங்க. புதிய ஆடக கிடைக்கப்பெறும். பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டும் பெறுவீங்க. கௌரவம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். நிலுவைத் தொகை கைக்கு வந்து சேரும். பதவி உயர்வு உண்டுங்க. மேலும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை தரும். பண வரத்தும் அதிகரிக்கும். வயிறு சம்பந்தமான நோய் வரலாம், கவனமாக இருங்க. தொழில், வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நல்ல பலனை தரும். வாடிக்கையாளர்களை பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பண வரத்து திருப்தி தரும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது கடினம். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்குங்க. புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றிலும் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியம் பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியளிக்கும். வீண் கவலை தவிர்ப்பது நல்லது. மேலும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க.
இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு கணக்கன்பட்டி சித்தருடைய அருள்வாக்கின்படி கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மேஷராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி என்ற மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.